தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். சமீபத்தில் நடக்கக்கூடிய சண்டைகள், போர், இது அனைத்தும் நம்மை அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கு. அந்த அணு ஆயுதம்னா என்ன, எந்தெந்த நாடுகள் எவ்வளவு அணு ஆயுதங்களை வைத்திருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் இந்த காணொலியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது 21ஆம் நூற்றாண்டில் பல வல்லரசுகள் விதைக்கக்கூடியது இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது தான். அப்போது அதிலிருந்து என்ன முளைக்கும் அப்படின்னா உலகப்போர் அப்படிங்கிறது தான். ஸோ அணு ஆயுதங்களில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதில் அணு ஆயுதம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். அணு ஆயுதம் அப்படிங்கிறத ஒரு மிசைலில் வச்சு அனுப்புவாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மோஸ் வகை மிசைல்ஸில் அணு ஆயுதத்தை நம்ம வைக்க முடியும். அணு ஆயுதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது கனிம வளங்களான யுரேனியம் மற்றும் புளூட்டோனியமை வைத்து இயக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த யுரேனியமும் புளூட்டோனியத்தையும் அது வெடிக்கக்கூடிய குறைந்தபட்ச இடைக்கு அதை கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் அது வெடிக்கும். அப்படிதான் இந்த நியூக்ளியர் வெப்பன் ஆனது வெடிக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மிசைலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் இது. அதுக்குள்ளே ஒரு டியூப் இருக்கும். ஸோ அந்த டியூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். இந்த இரண்டு சிலிண்டர்களிலையும் யுரேனியத்தை நிரப்பியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் இந்த ரெண்டு சிலிண்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னும் கொஞ்சம் யுரேனியத்தை நிரப்பி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு அந்த யுரேனியம் வெடிக்க வேண்டிய குறைந்தபட்ச இடை 500 கிராம்னு வச்சுப்போமே. இப்போ இந்த இரண்டு சிலிண்டரில் என்னென்னா 200 கிராம் யுரேனியத்தை நிரப்பியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 100 கிராம் யுரேனியம் இங்கே இருக்கும். அந்த மிசைல் அந்த டார்கெட்டை நெருங்கும் போது அந்த மிசைலுக்குள்ள ஒரு சின்ன கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் ஏர் மூலமாக இந்த யுரேனியத்தை இந்த சிலிண்டருக்குள்ளே கொண்டு போய் ஃபிட் பண்ணும். ஃபிட் பண்ணும்போது இந்த 200 இந்த 100 சேர்ந்து 500ஆக மாறும்போது அந்த நியூக்ளியர் பாம்பானது வெடித்து சிதறும். இப்படி தான் ஒரு நியூக்ளியர் வெப்பன் இயங்குது. இப்படி தான் ஒரு நியூக்ளியர் வெப்பன் வெடிக்குது. இந்த நியூக்ளியர் வெப்பனில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று ஃபிஷன், இன்னொன்று ஃபியூஷன். அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது போன்ற பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவல்கள் நிறைந்த காணொலிகள் அடையும். ஸோ தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அடுத்தது எந்தெந்த நாடுகள் எப்பொழுது அது அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடாக மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் அந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அமெரிக்கா தான். அமெரிக்கா 1945ஆம் ஆண்டு அணு ஆயுத நாடாக மாறுது. அதுக்கப்புறம் அவங்க அதை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா, நாகசாக்கி அப்படிங்கிற 2 நகரங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. அந்த தகவலை நம்ம பின்னாடி பார்ப்போம். அமெரிக்காவை தொடர்ந்து அமெரிக்காவை பின்பற்றி 1949 ரஷ்யா அணு ஆயுத நாடாக மாறுது. எப்படி அன்னைக்கு அமெரிக்கா ஒரு சூப்பர் பவராக இருந்ததோ அதே மாதிரி ரஷ்யா இன்னொரு சூப்பர் பவர். ஸோ அமெரிக்கா கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது எங்ககிட்டையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் அந்த அணு ஆயுத அந்த சோதனையில் ஈடுபடுறாங்க. அவங்களும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பிரிட்டன் 1952 அணு ஆயுத நாடாக மாறுது. பிரான்ஸ் 1960 அணு ஆயுத நாடாக மாறுது. அதை தொடர்ந்து சீனா 1964 அணு ஆயுத நாடாக மாறுது. இஸ்ரேல் 1967ஆம் ஆண்டு அணு ஆயுத நாடாக மாறுது. ஆனால் இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் தன்னை ஒரு அணு ஆயுத நாடாக அறிவிக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு மக்களை குழப்பக்கூடிய ஒரு ஸ்டாண்டை இஸ்ரேல் எடுத்திருக்கு. ஆனால் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வைத்திருக்கு அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் நம்புது. இஸ்ரேலும் மொசாத் மூலமாக பல நாடுகளுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய தகவலும் அதுதான், இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இஸ்ரேலை தொடர்ந்து இந்தியா 1974 அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுது. அணு ஆயுதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுது. ஆனால் 1998ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் இந்தியா அப்படிங்கிற நாடு அணு ஆயுத நாடாக தன்னை டிக்ளேர் பண்ணுது. அணு ஆயுதத்தினுடைய கெப்பாசிட்டியை பல மடங்கு உயர்த்துது. உலகத்தை இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. அந்த டைம் தான் பொக்ரானில் நம்ம பிரதமர் வாஜ்பாயும் முன்னாள் ஜனாதிபதி அன்னைக்கு சயின்டிஸ்டாக இருந்த திரு அப்துல் கலாம் அவர்களும் அந்த மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள். அதை தொடர்ந்து பாகிஸ்தான், இந்தியா ஒன்று பண்ணிடுச்சு,
இப்போ பாகிஸ்தான் சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லி 1998 பாகிஸ்தான் அணு ஆயுத நாடாக மாறுது. ஆனால் பாகிஸ்தான் சயின்டிஸ்ட் அந்த அணு ஆயுதத்தை எல்லாம் கண்டுபிடிக்கல. பாகிஸ்தானுக்கு சீனாவும் ஒரு பக்கம் அமெரிக்காவும் சில காரணங்களுக்காக உதவி பண்ணி பாகிஸ்தானை அணு ஆயுத நாடாக மாற்றுது. ஆனால் இந்தியா மொத்தமும் அன்னைக்கே ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற நம்ம நாட்டு சயின்டிஸ்ட் மூலமாக முழுக்க முழுக்க தயார் பண்ணுது நம்மளுடைய அணு ஆயுத சிஸ்டம். ஸோ கடைசியாக இந்த ஆட்டத்தில் வர்றது தான் நம்மளுடைய வடகொரியாவும் இன்னைக்கு ஒரு அணு ஆயுத நாடாக மாறி இருக்கு. இதில் அதிகமான அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. 5000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள். கம்மியான அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு வடகொரியா. 50 அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அணு ஆயுதத்தில் 2 வகை இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபிஷன், ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி. அதில் ஃபிஷன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காட்டினல அந்த மாதிரி மிசைலில் ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர் 2 பாகமாக இருக்கும். அந்த 2 பாகத்துக்கு நடுவில் திருப்பி ஒரு டியூப் போகும்போது அது வெடிக்கும். அதே மாதிரி ஃபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபியூஷன் என்ன அப்படின்னா 2 சிலிண்டர் இருக்கும். ஒரு சிலிண்டரை அந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த வெடிப்பினுடைய தாக்கம், வெப்பம், நியூக்ளியர் ரியாக்ஷன் அந்த பக்கத்தில் இருக்கிற சிலிண்டரும் சேர்ந்து வெடிக்கும். அப்போ என்ன ஆகும்? ஃபிஷனை விட ஃபியூஷனில் பல மடங்கு சேதம் அதிகமாகும். அப்படி பார்க்கும்போது ஃபிஷன் நியூக்ளியர் வெப்பனை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல்னு அத்தனை அணு ஆயுத நாடுகளும் ஃபிஷன் வகை ரக நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சிருக்கு. ஆனால் ஃபியூஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அது இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா அண்ட் இந்தியா. இந்தியாவிடமும் அந்த ஃபியூஷன் வகை ரகம் நியூக்ளியர் வெப்பனானது நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். இங்கே NNPT அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்குது. நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்தில் எந்தெந்த நாடுகள் கையெழுத்து இடுதோ அந்த நாடுகள் தன்னிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தினுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ அந்த ஒப்பந்தம் போட்ட நாடுகள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் சீனா. இத்தனை நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்படி ரஷ்யாவிடம் 7000 8000 அணு ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். அதை இப்போ 5500க்காக குறைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா 7000 வைத்திருந்தார்கள். இப்போ 5200 300ஆக குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போடலை. ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் 6000 7000 வச்சுருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 100 குறைக்கிறோம், இல்லை 500 குறைக்கிறோம்னு சொல்லி பல ஆண்டுகள் எடுத்துப்பாங்க. இந்தியா வைத்திருக்கக்கூடியதாக சொல்லப்படுவதே 170 அணு ஆயுத வெப்பன்ஸ் தான். அப்போ அந்த 170யுமே அமெரிக்கா என்ன சொல்லுவோம், அதில் ஒப்பந்தம் போட்டிருந்தா நீங்கள் 170யுமே கழிச்சிருங்க, எங்களுக்கு தந்துருங்க, அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை ஒரு நான் நியூக்ளியர் கண்ட்ரியாக மாற்றிருக்கும். ஸோ அதை சென்ஸ் பண்ண அன்னைக்கு இருந்த நம்ம பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. இந்தியா மட்டும் கிடையாது, இஸ்ரேல், பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகளும் அதில் இல்லை. ஸோ இது ஒரு மிக முக்கியமான தகவல். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அணு ஆயுதத்தை இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தான் ஒரு டைரக்ட் வாரில் பயன்படுத்தியிருக்காங்க. அது பயன்படுத்தியது அமெரிக்கா, அதனால் பாதிக்கப்பட்டது ஜப்பான். நமக்கு தெரியும் 2ஆம் உலகப் போர் எப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி. அமெரிக்கா ஜப்பானிய நகரமான ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியில் போட்ட ஆட்டம் பாம், அது ஒரு ஃபிஷன் நியூக்ளியர் பாம். அந்த பாம்பை பயன்படுத்தி தான் 2ஆம் உலகப் போரை ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு ஹிரோஷிமாவில் 15 கிலோ டன் எடை கொண்ட ஒரு ஃபிஷன் ஆட்டம் பாம்பை எடுத்துகிட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட 1,40,000 ஜப்பானியர்கள், பொதுமக்கள், பாவப்பட்ட ஏழைகள் இறந்து போகிறாங்க. அந்த நகரமானது கிட்டத்தட்ட 70% தரமட்டமாகுது. எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க பாருங்களேன். 1,40,000னா சும்மாவா? அவங்களுக்கும் இந்த போருக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் 1,40,000 பேரை அப்படிங்கிறதுக்குள்ள அமெரிக்கா கொன்று குவிச்சிருக்கு. சரி, அதோட அவனுடைய கோபம் அடங்கிடுச்சான்னா இல்லை. திருப்பி 3 நாள் கழிச்சு 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி 21 கிலோ, அதாவது முதல்ல போட்டதாவது 15 கிலோ, அதில் அவ்வளவு பாதிப்பை பார்த்து கொஞ்சம் கூட இன்னும் மனசாட்சி இல்லாமல் 21 கிலோ டன் எடை கொண்ட ஒரு ஃபிஷன் அட்டாமிக் பாம்பை எடுத்துகிட்டு நாகசாக்கி அப்படிங்கிற அந்த நகரத்தில் போடுறாங்க. கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்து போகிறாங்க. 40% மேலே அந்த நகரமானது தரைமட்டமாக்கப்படுது. அப்படி தான் உலகப்போர் 2 முடிவுக்கு வருது.
எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு அரசு, ஒரு ஜனாதிபதி அன்று அமெரிக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தால் இந்த ஒரு ஈன செயலை செய்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாங்க. ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அது இராணுவமும் செய்யணும். ஆனால் பொதுமக்கள் மீது தாக்குவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு போர் முறை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நாடு தான் இப்போ இந்தியாவுக்கு பாடம் எடுக்குது. இந்தியா கேட்குமா? அதான் இந்தியா கேட்குறது இல்லை. அமெரிக்காவை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அமைச்சர் ஜெய்சங்கர் பல மேடைகளில் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவிடம் நேரடியாக கூட சொன்னார், நாங்கள் இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் முதல்ல உங்கள் உள்நாட்டு பிரச்சனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு நாடு மட்டும்தான் இதுவரை இந்த அட்டாமிக் பாம்பை வந்து நேரடியாக ஒரு போரில் பயன்படுத்தியிருக்கு. இந்த அட்டாமிக் பாம் அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டில் ஏதோ ஒரு ஆங்கில சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே போர்களில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அப்பாவி மக்கள் மீது இல்லை, போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிதான் மகாபாரத போரில் பல விதமான நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை நான் சொல்லலைங்க, நீ சொன்னால் நான் நம்பிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நான் சொல்லலை. இன்று ஆட்டம் பாம்பை கண்டுபிடித்த ராபர்ட் ஜே ஓப்பன்ஹேமர் அப்படிங்கிறவர் எனக்கு இந்த ஆட்டம் பாம்பினுடைய கற்பனையை பகவத்கீதை படித்ததன் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. நான் மகாபாரத போரை பற்றி படித்த பிறகுதான் எனக்கு இதை பற்றின கற்பனையே வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஆட்டம் பாம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் போர்க்களத்தில், நான் திருப்பி சொல்கிறேன், பொதுமக்கள் மீது இல்லை, போர்க்களத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டுபிடித்ததே கிடையாது. தன்னைத்தானே முற்போக்குவாதிகள்னு சொன்னவங்க அடுத்தவன் என்ன ஜாதின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கானே தவிர எந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கல. நம்ம பாருங்கள், நம்ம நாட்டில் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடித்த அத்தனையுமே கண்டுபிடித்தது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான். இன்றைக்கி கூட இஸ்ரோ ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடி திருப்பதியில் போய் சாமியை கும்பிட்டுட்டு தான் அவங்க அந்த ராக்கெட்டை அனுப்புகிறாங்க. ஸோ தெய்வ பக்தி அப்படிங்கிறது பல கண்டுபிடிப்புகளுக்கு மிக முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது யார் அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே இருக்குது. இந்தியர்கள் கண்டுபிடித்த போது அது போர்க்களத்தில் பயன்படுத்தினாங்க. அதே ஒரு மேற்கத்திய நபர் கண்டுபிடித்த போது அதை பொதுமக்கள் மீது பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்தியர்களுக்கும் உலகில் இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு பிரபலமான கோட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, உலகப்போர் 3 எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் உலகப்போர் 4 குச்சிகளாலும் கற்களாலும் தான் சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, உலகப்போர் 3 அப்படின்னு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் மீண்டும் உலகம் 1000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் நாம் மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துக்கு போயிடுவோம். நாடு உலகிற்கு வழிகாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நாடு இந்தியா. என்னைக்கு உலகத்தை மீண்டும் வழிகாட்ட துவங்குகிறதோ, ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் பல விஷயத்தில், இன்னைக்கு உலகத்துக்கு இந்தியா முன்னுதாரணமாக இருக்குது. ஆனால் அது என்னைக்கு முழுமையடைகிறதோ அன்று மீண்டும் உலகில் இந்த அமைதி திரும்பும், உலகம் நன்றாக மாறும். நன்றி, வணக்கம். மற்றொரு காணொளி சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.